بسم الله الرحمن الرحيم. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்அத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி இருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் மறுமை நாளில் எழுப்பப்படுகின்ற மனிதர்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதனை நாம் அறிந்தோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய அந்த நீதிமன்றத்தில் நல்லவர்களுக்கு உணவும், நல்லவர்களுக்கு தாகம் ஏற்படும் பொழுது அருந்துவதற்கு நீரும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்பட உள்ளது என்பதனையும் ஓரளவுக்கு நாம் அறிந்து கொண்டோம். அந்த தினத்தில் 50,000 ஆண்டுகள் அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் நின்றாக வேண்டும். அப்படிப்பட்ட நாள் அந்த நாளில் மனிதர்கள் ஒதுங்குவதற்கு, மனிதர்களுக்கு எங்காவது நிழல் இருக்குமா என்றால் அந்த நாளில் எங்குமே நிழல் இருக்காதாம், அல்லாஹ்வினுடைய நிழலை தவிர. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி புகாரியில் 660வது நபிமொழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சபுஅத்துன் யுலில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லுஹு. அல்லாஹுவின் நிழலை தவிர வேறு நிழல்களே இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹ் தம்முடைய அந்த நிழலை 7 பேருக்கு வழங்குவான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கூறுகிறார்கள். அந்த 7 நபர்கள் யார்? இமாமுன் ஆதில், நீதி நிலைநாட்டுகின்ற ஒரு தலைவர். இரண்டாவது, வசாபுன் நஸஅஃபி இபாதத்தி ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் வளர்ந்து ஆளான இளைஞர். அல்லாஹ்வினுடைய வணக்க வழிபாட்டில் வளர்ந்து ஆளான இளைஞர். வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், பள்ளியோடு தமது உள்ளத்தை அதிகம் தொடர்பு வைத்த மனிதர். அல்லாஹ்வினுடைய ஆலயத்தோடு அதிகம் தொடர்பு வைத்த மனிதர். வரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி,
அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிப்பார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டியே வெறுத்தும் ஒதுக்குவார்கள். அப்படிப்பட்டவர்கள். வரஜுலுன் தலபத்துஹு இம்ரஅத்துன் ذات منصب وجمال فقال இன்னி அகாஃபுல்லாஹ். அழகான கோத்திரத்தில் சிறந்த நல்ல வசதி மிக்க ஒரு பெண் அவரை விபச்சாரத்திற்காக வேண்டி அழைத்தால், என்னுடைய இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று ஒதுங்குவார். அவர் அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழலுக்குரியவர். வரஜுலுன் தஸத்தக அஹ்ஃபாம் ஹத்தா லா தஅலம சிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு. அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் செலவு செய்வார். வலது கைக்கு கொடுக்கிற அந்த தர்மம் இடது கைக்கு தெரியாது என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு ரகசியமாக அல்லாஹ்வினுடைய பாதையில் தர்மம் செய்கிற அடியார். வரஜுலுன் ذكرallahu خاليا فمالت عيناه. தனிமையில் இருந்து கொண்டு எப்பொழுது பார்த்தாலும் அல்லாஹுவை அஞ்சி மறுமை நாளை அஞ்சி அழுகின்ற அடியார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 7 மனிதர்கள் எப்படிப்பட்ட தகுதியுடையவர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் பட்டியல் போடும் பொழுது நமக்கு இப்படி விவரித்து சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட தகுதியுடையவர்கள் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹுவால் அழைக்கப்பட்டு என்னுடைய நிழலில் நில்லுங்கள், நிழல் இல்லாத இந்த நாளில் நான் உங்களுக்கு நிழல் தருகிறேன் என்று அல்லாஹு தஆலா அழைத்து நிழல் கொடுக்கிற மனிதர்கள் இந்த மனிதர்கள் எல்லாம். அல்லாஹ் கூட அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் அவனுடைய நிழலுக்கு உரியவர்களுடைய பண்புகளை பட்டியல் போட்டு அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்துகிறான். முதலாவது தகுதியுடையவர்கள் யார்? முதலாவது தகுதியுடையவர்கள் இமாமுல் ஆதில், நீதி செலுத்துவார்கள் அவர்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 7வது அத்தியாயம் 29வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், குல் அமர ரப்பி பில் கிஸ்தி. என்னுடைய ரப் நீதி வழங்குமாறு கட்டளை பிறப்பிக்கிறான். என்னுடைய இறைவன் மக்கள் மத்தியிலே நீதி செலுத்துங்கள் என்று எங்களுக்கு ஏவுகிறான் என்று அல்லாஹு தஆலா நீதி செலுத்துமாறு கட்டளை இடுகிற வசனங்கள் இந்த வசனங்கள். அன்பானவர்களே, 60வது அத்தியாயம் 8வது வசனம், இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். நீதி செலுத்துவோரை அல்லாஹு தஆலா நேசிக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், நீதி செலுத்துவோரை நான் நேசிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படிப்பட்ட நீதியாம்? இந்த பண்பை அல்லாஹு தஆலா எதற்கு ஒப்பாக சொல்லுகிறான்? நிழல் இல்லாத அல்லாஹ்வினுடைய நிழல் மட்டுமே இருக்கின்ற அந்த அரசினுடைய நிழலுக்கு தகுதியுடையவர்கள் நீதிமான்கள். இந்த உலகத்தில் நீதித்துறைகள் எல்லாம் மக்களுடைய அவநம்பிக்கைக்குரிய துறையாக மாறி வருகிறது. எங்கு பார்த்தாலும் நீதி வழங்குவதில் மோசடிகள். பாமரனுக்கு ஒரு சட்டம், படித்தவர்களுக்கு ஒரு சட்டம், ஆட்சியாளர்களுக்கு ஒரு சட்டம், குடிமக்களுக்கு ஒரு சட்டம், உயர்ந்தவர்களுக்கு ஒரு சட்டம், தாழ்ந்தவர்களுக்கு ஒரு சட்டம், பொருளாதார வசதி உடையவர்களுக்கு ஒரு நீதி, ஏழை எளியவர்களுக்கு ஒரு நீதி, உயர் ஜாதியினர்களுக்கு ஒரு நீதி, தாழ்ந்த ஜாதியினர்களுக்கு ஒரு நீதி. இப்படி இந்த உலகெங்கும் நீதித்துறைகளை பார்த்தால் கேலிக்குரியதாக சாதாரண பாமர மனிதன் கூட எள்ளி நகையாடக்கூடியதாக நீதித்துறைகள் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருந்து வருவதை நாம் எல்லாம் பார்க்கிறோம். எல்லா நல்லுள்ளம் படைத்தவர்களும் நீதித்துறையை இன்றைக்கு வன்மையாக சாடுகிறார்கள். நீதி நீதியாக இல்லை, நீதி விலை போகிக் கொண்டிருக்கின்றது. நீதி பாமர மக்களுக்கு மட்டும்தான் நீதியாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் இந்த நீதி மட்டும்
நீதமாக செலுத்தப்படுமேயானால் அக்கிரமங்கள் இருக்காது, அநியாயங்கள் இருக்காது, மோசடித்தனங்கள் இருக்காது, பயங்கரவாதங்கள் இருக்காது, தீவிரவாதங்கள் இருக்காது. அப்படிப்பட்ட நீதி இந்த உலகத்தில் இன்றைக்கு கேள்விக்குறியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதை அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு உயர்வான பண்பாக சொல்லுகிறான், நீதி செலுத்துங்கள், நீதமாக நடங்கள். மக்கள் மத்தியில் ஆட்சியாளர்களானாலும், சமூக தலைவர்களானாலும், குடும்ப தலைவர்களானாலும், எந்த துறையில் பொறுப்பில் இருக்கின்றீர்களோ யாராக இருந்தாலும் நீதியோடு நீதி செலுத்தி மக்கள் மத்தியில் நீதமாக நடங்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே நீதியை குறித்து சொல்லுகிறான். 5வது அத்தியாயம் 8வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதாக பில் கிஸ்த், நீங்கள் நீதி செலுத்துங்கள், அல்லாஹ்வுக்கு சாட்சியாளராகவும் நீங்கள் இருங்கள். வலா யஜ்ரி மன்னக்கும் சனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு, ஒரு சாரார் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக வேண்டி நீதி செலுத்துவதை அநீதியாக்கி விடாதீர்கள். உங்களுக்கு பகைவர்களாக இருப்பார்கள், உங்களுடைய வெறுப்புக்குரியவர்களாக இருப்பார்கள், யாராக இருந்தாலும் அவர்களிடத்திலே நீதியோடு நடங்கள். அப்படி நீதி செலுத்துகிற மனிதர்கள் யாராவது இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நிழலில்லாத அந்த நாளில் என்னுடைய நிழலை உங்களுக்கு நான் தருவேன் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். ஆமாம் நண்பர்களே, நீதி செலுத்துவது என்பது ஒரு சாதாரணப்பட்ட காரியம் அல்ல, அது ஒரு கடினமான காரியம். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், 4வது அத்தியாயம் 135வது வசனம், எந்த ஒரு இபாதத்துகளுக்கும், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற இபாதத்துகளுக்கெல்லாம் ஒவ்வொரு வகையான கூலிகள் மறுமை நாளில் கொடுக்கப்பட்டாலும் இந்த நீதிமான்களுக்கு, நீதி செலுத்துகிற தலைவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் இந்த உயர் அந்தஸ்து கொடுப்பதற்கு என்ன காரணம்? அவர்கள் நீதமாக நீதி செலுத்தும் பொழுது ஒரு சில நேரங்களில் அந்த நீதி தனக்கு எதிராக கூட இருக்கலாம், தான் பெற்று வளர்த்தி ஆளாக்கிய தன்னுடைய மக்களுக்கு எதிராக கூட இருக்கலாம், தன்னுடைய மனைவி, தன்னுடைய தாய் தந்தை, தன்னுடைய உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் எதிராக இருக்கலாம். இருந்தாலும் யாருக்கு எதிராக இருந்தாலும், தனக்கு எதிராக இருந்தாலும் நீதி செலுத்துவேன் என்கிற அடிப்படையில் நீதிமான் இருக்கிறாரே, அவருக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நாளில் என்னுடைய நிழல் உங்களுக்கு உண்டு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதாக லில்லாஹ், நீதி செலுத்துங்கள், அல்லாஹ்வுக்கு சாட்சியாளராகவும் நீங்கள் மாறுங்கள். அலா அன்ஃபுசிக்கும், அது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, அவில் வாலிதைனி, உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, வல் அக்ரபீன், உங்களுடைய உறவினர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, நீதி செலுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி நீதி செலுத்த வேண்டும் என்பதை இந்த மனித சமுதாயத்திற்கு போதித்தார்கள் நண்பர்களே. அது ஒரு நீண்ட வரலாறு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுடைய கவனத்திலே பதிவு செய்து கொள்ள நான் கடமைப்படுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருட்டு குற்றத்திற்காக, விபச்சார குற்றத்திற்காக குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த அளவுக்கு கண்டிப்போடு இந்த மனித சமூகத்திலே இருந்தார்கள் என்பதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள். ஒரு முறை சொன்னார்கள், என்னுடைய இருதயத்தின் ஒரு பகுதி எனது மகள் ஃபாத்திமா, எனது மகள் ஃபாத்திமாவே திருடினாலும் கரத்தை துண்டிப்பேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு சட்டம், அப்படிப்பட்ட ஒரு நீதித்துறை, அப்படிப்பட்ட ஒரு நீதிபதி இந்த உலகத்தில் இருந்தால் குற்றங்கள் என்றைக்கோ ஒளிந்திருக்கும், அநியாயக்காரர்கள் என்றைக்கோ ஓடியிருப்பார்கள். பயங்கரவாதம், தீவிரவாதம், வெளியே சென்று வீடு திரும்புவது இன்றைக்கு கேள்விக்குறி, உயிர்களுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். எல்லா நீதித்துறையும்
அரசியல்வாதிகளுடைய சட்டை பையில் இருக்கிற காலம் இந்த காலம். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நீதிமான் நீதி செலுத்துகிற காரியம் சாதாரண காரியம் அல்ல, அது மிகப்பெரிய ஒரு கடினமான காரியம். அந்த காரியத்தை கையிலே எடுத்து யாருக்காக வேண்டியும் வளைந்து கொடுக்காமல், எப்படிப்பட்ட பாதிப்புகள் தனக்கோ தன்னுடைய குடும்பத்திற்கோ கூட வந்தாலும் அந்த நீதி தவறுகிற காரியத்தில் உறுதியாக இருந்தால் அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாமுல் ஆதில், நீதி செலுத்துகிற தலைவர்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமை நாளில் அந்த அரசுடைய நிழலை கொடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சகதி, வஸாபுன் நஸஅ ஃபீ இபாதத்தி ரப்பி, வணக்க வழிபாட்டில் வளர்ந்து ஆளான இளைஞர். வணக்க வழிபாட்டில் ஊறி வளர்ந்து ஆளான இளைஞர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். உண்மைதான் நண்பர்களே. அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்பில் 17044வது நபிமொழி. அல்லாஹ் சொல்லுகிறான், நான் ஒரு சில இளைஞர்களை பார்த்து வியப்படைகிறேன் என்கிறான். ஒரு சில இளைஞர்களை பார்த்து நான் வியப்படைகிறேன். என்ன காரணமாம்? அவர்கள் உலகத்தினுடைய கேலிக்கூத்துகளில் பங்கெடுக்காமல் ஒதுங்கி வாழ்கிறார்களே. இந்த உலகத்தினுடைய அனாச்சாரங்கள், இந்த உலகத்தினுடைய அடாவடித்தனங்கள், இந்த உலகத்தினுடைய பல்வேறு வகையான கேலிக்கூத்துகள், இவைகளை எல்லாம் செய்யாமல் இளமை பருவத்தை பாதுகாத்து வணக்க வழிபாடுதான் எங்களுக்கு முக்கியம் என்பதற்காக ஆரோக்கியத்தை எல்லாம் இளமையெல்லாம் இஸ்லாத்திற்காக வணக்க வழிபாட்டிற்காக செலவிடுகிற அந்த அடியானை பார்த்து, அந்த இளைஞனை பார்த்து அல்லாஹு தஆலா வியப்படைகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் அந்த மக்கள் எந்த அளவுக்கு இபாதத்துடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு அவர்கள் ஆர்வத்தோடு இருந்தார்கள். இபாதத் என்றால் அவர்களை காட்டிலும் விஞ்சுகிற ஒரு இபாதத்தை இந்த உலகத்தில் யாருமே செய்ய முடியாது. உதாரணத்திற்கு பாருங்கள், புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பு 5052வது நபிமொழி. அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு முழுக்க தொழுது கொண்டே இருக்கிறார். எப்பொழுது பார்த்தாலும் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறார். என்றைக்கும் அவர் நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கிறார். அவரை குறித்து அவருடைய தந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் புகார் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, எனது மகனுக்கு இப்பொழுதுதான் திருமணமாயிருக்கிறது. மருமகளிடத்திலே போய் கேட்டால் மிகுந்த சோக கதையாக இருக்கிறது வாழ்க்கையில். ஆனால் எனது மகன் இப்படியெல்லாம் இருக்கிறான் என்று சொன்னவுடன் ஆளை அனுப்பினார். அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்தார். என்ன, ஒரு சில விஷயங்களை கேள்விப்பட்டேனே, என்ன அப்துல்லா இப்னு அம்ர் அவர்களே என்று கேட்டார்கள். அவர் சொல்லுகிறார், யார ரசூலல்லாஹ், நான் இரவு முழுக்க தொழுகிறேன் யார ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் எப்பொழுது பார்த்தாலும் திருக்குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பேன். நான் நோன்பு நோற்காத நாளே கிடையாது. 365 நாளும் நோன்பு நோற்பேன் என்று சொல்லுகிறார். அது கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை முறைப்படுத்தினார் என்பது தனி விஷயம். இந்த மக்களுடைய ஆர்வம் எப்பவும் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்து கொண்டே இருக்க வேண்டும், எப்பொழுதும் திருக்குர்ஆனோடு தொடர்பு வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், எப்பொழுதும் நோன்பு நோற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் நமக்கு மரணம் வரலாம். அந்த மரணம் வரும்பொழுது நாம் ஒரு இபாதத்துடையவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய மரணம் மதுபானம் அருந்துகிற நிலையில் இருத்தல் கூடாது. நம்முடைய மரணம் வட்டியோடு தொடர்பு இருக்கிற பொழுது நிகழ்ந்து விடக்கூடாது. நம்முடைய மரணம் பெரும் பாவங்களில் ஈடுபடுகிற நிலையில் இருக்கும் பொழுது மரணம் வந்து விடக்கூடாது. நமது இந்த இளமை பருவம், நமது இந்த ஆரோக்கியம், நமக்கு அல்லாஹ் தந்த இந்த வாழ்வு நிச்சயம் இபாதத்துகளை அதிகம் அதிகம் செய்வதற்காக வேண்டி செலவிட வேண்டும் என்பது அந்த சஹாபாக்களுடைய ஆர்வம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை உண்டு, உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை உண்டு, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை உண்டு. தொழுங்கள், உறங்குங்கள். குர்ஆனை ஒரு மாதத்தில் 30 நாள் கால அவகாசம் எடுத்து குர்ஆனை ஓதுங்கள், அல்லது அதிகபட்சம்
3 நாள் 5 நாள் அவகாசம் எடுத்து ஓதுங்கள். ஒரே நாளில் திருக்குரானை ஓதாதீர்கள். நோன்பு மாதத்திற்கு 3 நோன்பு வையுங்கள். மாதத்திற்கு 3 நோன்பு வைத்தால் அது உங்களுக்கு அந்த மாதம் முழுக்க நோன்பு வைத்த கூலி. அப்படியானால் ஒவ்வொரு மாதமும் 3 நோன்பு நீங்கள் வைத்தாலோ வருடம் முழுக்க நீங்கள் நோன்பு நோட்டவரை போலவே ஆவீர்கள். வழிமுறையை சொல்லிக் கொடுக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுடைய ஆர்வத்தை பார்த்தீர்களா? அதுதான் சஹாபாக்கள். காரணம், எப்படியாவது அரசுடைய நிழல் நமக்கு கிடைக்க வேண்டும். அந்த சாராரில் நாம் ஒருவராக மாற வேண்டும். வணக்க வழிபாட்டில் குறைகள் ஏற்பட்டுவிடக் கூடாது. இந்த இளமை பருவம், இந்த ஆரோக்கியம் வருகிற காலங்களில் நமக்கு இருக்கும் என்று சொல்ல முடியாது. எப்படி வேண்டுமானாலும் பலகீனங்கள் ஏற்படலாம், எப்படி வேண்டுமானாலும் நமக்கு இந்த பலம் போய்விடலாம், ஆரோக்கியம் இல்லாத சூழ்நிலைகள் உருவாகலாம். ஆகவே இருக்கிற இளமை பருவத்தை, இருக்கின்ற ஆரோக்கியத்தை இபாதத் அதிகம் செய்வதற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற நினைப்புடையவர்கள் அந்த சஹாபாக்கள். அன்பானவர்களே, சஹாபாக்களை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 3860 நபிமொழி. ஒரு 70 சஹாபாக்களை கிராமத்துப்புறத்தில் இருந்து வந்த ஒரு சில நயவஞ்சகர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அனுமதி கேட்டு எங்கள் பகுதிக்கு இஸ்லாத்தை சொல்ல ஆள் அனுப்புங்கள் என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு 70 பேரை அனுப்பினார்கள். அவர்கள் கொலை செய்தார்கள் என்கிற சம்பவம் உங்களுக்கு தெரியும். அந்த 70 பேர்கள் யார் அன்பர்களே? அந்த 70 சகோதரர்கள் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொன்மொழிகளிலே பார்க்க முடிகிறது. அல் குர்ரா, அவர்கள் திருக்குரானில் தேர்ச்சி பெற்ற மார்க்க அறிஞர்கள். அந்த 70 பேரும் அவர்கள் இரவு நேரம் முழுக்க திருக்குரானோடு தொடர்பு வைக்கிறவர்கள். இரவிலெல்லாம் கண் விழித்து திருக்குரானை ஓதுகிற அன்பர்கள். குரானை அதிகம் கற்றுக்கொள்ள முயற்சி எடுப்பார்கள். குரானை பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்வதில் பேரார்வமுடையவர்கள். நேரம் கிடைக்கும் பொழுது வெளியிலிருந்து கிணறுகளில் இருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய பள்ளியில் ஊற்றி மக்கள் ஒது செய்வதற்கு ஏற்பாடு செய்கிறவர்கள் அந்த 70 பேர்கள். மேலும் அந்த 70 பேர்கள் யார் என்றால், மீதம் இருக்கிற தண்ணீரை எல்லாம் கடை தெருவிலே கொண்டு போய் விற்று அதிலிருந்து வருகிற வருமானத்தை திண்ணை தோழர்களுக்காக வேண்டி செலவழிக்கிற உத்தம சீலர்கள் அவர்கள். இப்படிப்பட்ட 70 சஹாபாக்கள் முனாஃபிகீன்களுடைய பெயரை பேச்சை நம்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். போகிற வழியில் கொன்றார்கள். தோழர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், உன்னை நாங்கள் பூரணமான உள்ளத்தோடு நாங்கள் இதோ சந்திக்க வருகிறோம். நீ எங்களை பொருந்திக் கொண்டால் அந்த விஷயத்தை தூதருக்கு மதீனாவிலே அறிவிப்பு செய் என்று பிரார்த்தனை செய்து மரணித்து போன மக்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார்கள், தோழரே, தூதரே, நீங்கள் அனுப்பி 70 பேரை இப்படி கொன்று விட்டார்கள், இப்படி பிரார்த்தனை செய்தார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன? அவர்கள் தங்களுடைய இளமை பருவத்தை குர்ஆனோடு கழித்த மக்கள், தங்களுடைய இளமை பருவத்தை பள்ளியோடு கழித்த மக்கள், தங்களுடைய இளமை பருவத்தை இபாதத்திற்காக வணக்க வழிபாட்டுக்காக வேண்டி கழித்த மக்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு சில நபித்தோழர்களை பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீட்டுக்கு முன்னதாக வந்து தாயே, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி இடத்தில் கேட்கிறார்கள், அம்மையார் அவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இரவு நேர வணக்க வழிபாடு எப்படி இருந்தது என்று கேட்கிறார்கள். மனைவிமார்கள் சொல்கிறார்கள், அவருடைய வணக்க வழிபாடு இப்படியெல்லாம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, கால் வீங்க நின்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத ஒரு நாள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே கொஞ்சம் ஓய்வெடுக்க கூடாதா என்று கேட்ட பொழுது, நான் என்னுடைய ரப்புக்கு நன்றியுள்ள அடியானாக மாற வேண்டாமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்படிப்பட்ட இபாதத் அந்த இபாதத் கேட்டார்கள் தோழர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துகள் எல்லாம் சொல்லப்பட்டது. உடனே இந்த தோழர்கள், அப்படியானால் நம்முடைய வாழ்வில் இபாதத்து மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. ஆகவே அந்த அம்மையார் அவருடைய வீட்டினுடைய ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டினுடைய முற்றத்திலே நின்று கொண்டு அந்த சஹாபாக்கள் பேசியதை இந்த சம்பவத்திலே கேளுங்கள். இனி நாங்கள் திருமணம் முடிக்க மாட்டோம், இனி நாங்கள் இறைச்சிகளை உண்ண மாட்டோம், இனி நாங்கள் திருமணம் முடிக்க மாட்டோம், இறைச்சிகளை உண்ண மாட்டோம், நாங்கள் இனி உறங்கப் போவதுமில்லை, நாங்கள் இபாதத்தை அதிகம் செய்வோம் என்று சொன்னார்கள். சப்தம் கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்து, என்னுடைய தோழர்களுக்கு என்னானது, என்னுடைய தோழர்களுக்கு என்னானது, நான் உறங்குகிறேன், இபாதத்து செய்கிறேன், தொழுகிறேன், தொழுகை அல்லாத நேரமும் உண்டு, உண்கிறேன், ஓய்வும் எடுக்கிறேன், உங்களுக்கு என்னானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு மக்களை முறைப்படுத்தினார் என்பது தனி விஷயம். அந்த மக்களுடைய ஆர்வம் எல்லாம் தொழ வேண்டும்,
நோன்பு வைக்க வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும், எந்த நன்மையாக இருந்தாலும் நாம் தான் முன்னிலையில் முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அந்த சஹாபாக்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தல்ஹாவுடைய மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், எனது மகன் அனஸ், அந்த அம்மாவுடைய முந்தைய கணவர் மாலிக்கு பிறந்தவர் அனஸ், அந்த அனஸை அபூ தல்ஹாவை திருமணம் முடித்த பிறகு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு போய் கொடுத்தார்கள். அனஸ் அவர்களை, தான் பெற்று வளர்த்தி பாசம் செலுத்திய தனது மகன் அனஸ் அவர்களை, யா ரசூலல்லாஹ், எனது மகன் உங்களிடத்திலே வளரட்டும். எதற்காக? ஒரு நல்ல இளைஞனாக, இபாதத்துள்ள இளைஞனாக, மார்க்கப்பட்டுள்ள இளைஞனாக, உங்களுடைய பிரார்த்தனைக்கு உரிய மகனாக எனது மகன் வாழ வேண்டும் யா ரசூலல்லாஹ், நீங்கள் வளர்த்தி ஆளாக்குங்கள் எனது மகனை என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தாயாரும் கூட. இந்த அம்மாவுடைய சகோதரி இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடித்திருக்கிறார்கள். பால்குடி சிற்றன்னை என்ற ஹதீஸிலே வார்த்தைகள் இடம்பெறுகிறது. இந்த அம்மா தன்னுடைய மகனை, வளர்ந்து வருகிற என்னுடைய மகன் இபாதத்தில் பழுத்தவனாக இருக்க வேண்டும், அவனுடைய இளமை பருவம் முழுக்க முழுக்க இபாதத்தில் ஊறி திளைத்தவனாக அவன் இருக்க வேண்டும், எனது மகனுக்கு அரசுடைய நிழல் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்த்துகிற முறைகளை பார்த்தீர்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 7 வயதை உங்களுடைய பிள்ளைகள் அடைந்தால் தொழுகையை கற்று ஏவுங்கள், 10 வயதை அடைந்தாலோ தொழாவிட்டால் அடித்தாவது தொழ வையுங்கள். வளர்ப்பு முறை. இளமை பருவம் அல்லாஹுவை வணங்குகிற இளமை பருவமாக இருக்க வேண்டும். தொழுகையை விடுகிற ஒரு சூழ்நிலை அவனுடைய இளமை பருவத்திலே உண்டாகக்கூடாது. இபாதத்தை விடுகிற ஒரு சூழ்நிலை அவனுடைய இளமை பருவத்தில் என்றைக்குமே உண்டாகக்கூடாது என்பதில் சஹாபாக்கள் கண்ணும் கருத்துமாக பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார்கள். அவர்களும் அந்த இபாதத்துகளை செய்திருக்கிறார்கள். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஸாபுன் நஸஅ ஃபீ இபாதத்தி ரப்பி, அல்லாஹ்வினுடைய வணக்க வழிபாட்டில் ஊறிய இளைஞன் அல்லாஹ்வினுடைய அரசுக்கு தகுதியுடையவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது தகுதி. மூன்றாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தகுதியை பாருங்கள். வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், அவருடைய உள்ளம் எப்பொழுதும் பள்ளியோடு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். அவருடைய கல்ப் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய பள்ளியை நாடுகிற கல்பாக இருக்கும். அப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நண்பர்களே, முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1187வது நபிமொழி. என்ன சாதாரண வீடா இது? தொழில் செய்கிற அலுவலகமா இது? ஊர் சுற்றுகிற பயணம் மேற்கொள்ளுகிற பொழுது பார்க்கிற ஒவ்வொரு மாளிகை வீடுகளைப் போலுள்ள ஒரு பொருள், ஒரு அரங்கு நிகழ்ச்சிகளா இது? அரங்கு காட்சிகளா இது? அல்ல, இது அல்லாஹ்வுடைய வீடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1187வது நபிமொழி. பள்ளியோடு அதிகம் தொடர்பு வைக்கிற நபருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் பாருங்கள். ஒவ்வொரு முறையும் ஒரு இறை விசுவாசி பள்ளியை நோக்கி வந்து திரும்ப செல்லும் பொழுது அல்லாஹு தஆலா அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறான். சொர்க்கத்தில் அவருக்கு விசேஷமான விருந்துகளை ஏற்பாடு செய்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், என்ன காரணமா? என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய அடியான் வந்து போகிறானே, என்னுடைய வீட்டுக்கு வந்து எனக்காக வேண்டி சுஜூது செய்து விட்டு வந்து போகிறானே என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவனுடைய கண்ணியத்தை உயர்த்தும் முகமாக விருந்துகளை கொடுத்து மாளிகையை கட்டி எதிர்பார்க்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த பள்ளிக்கு வந்து முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பு 1164வது நபிமொழி. யார் ஒருவர் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கு வந்து விட்டார். அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய பொறுப்புக்கு வந்த என்னுடைய அடியானுக்கு யாராவது தீங்கிழைத்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அது குறித்து நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள். ஃபஜ்ருடைய தொழுகையினுடைய சிறப்பு. ஃபஜ்ர் தொழுகிற அன்பர்கள் அல்லாஹ்வினுடைய பொறுப்பாளியாம். அந்த பொறுப்பு குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அந்த பொறுப்புக்கு யாராவது அநீதம் இழைத்தால் அல்லாஹ்வினுடைய பொறுப்புக்கு வந்து விடுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நன்மைகளை பெற்றுத் தருவது அல்லாஹ்வுடைய பள்ளியோடு வைத்திருக்கிற தொடர்பு. முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பு 138வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், நற்செயலில் சொர்க்கத்திற்கு நெருக்கமான ஒரு இபாதத் உண்டுமானால் அது தொழுகை என்றார்கள்.
வார்த்தையை கவனியுங்கள். சொர்க்கத்திற்கு நெருக்கமான ஒரு இபாதத், சொர்க்கத்தை உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக பெற்றுத்தருகிற ஒரு இபாதத் தொழுகை தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவேதான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒது செய்ய தண்ணீர் எடுத்து வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள், உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கேளுங்களேன், உன்னுடைய தந்தை சிறுபிராயத்திலிருந்தே என்னிடத்தில் வளர்த்தி ஆளாக்க விட்டவர் அல்லவா, நீங்கள் கொஞ்ச காலமாக பணிவிடை செய்கிறீர்களே, ஏதாவது வேண்டுமானால் கேளுங்களேன் என்றார்கள். எப்படிப்பட்ட மகன் அனஸ் அவர்கள்? தாயினுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்கிற மகன். அல்லாஹ்வினுடைய அரசுடைய நிழல் மட்டுமே தான் வேண்டும், மறுமையில் சொர்க்கம் மட்டும்தான் வேண்டும் என்பதற்காக வேண்டி வளர்த்து ஆளான அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி கேட்ட பொழுது சொன்ன பதில் என்ன? யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒன்று வேண்டும் என்றார்கள். என்ன வேண்டும் அனஸே? எனக்கு வேறொன்றும் வேண்டாம், சொர்க்கத்தில் உங்களோடு நான் இதே போன்று இருக்க வேண்டும். இந்த வீட்டில் எப்படி இருக்கிறேனோ நெருக்கமாக அதே போன்று இருக்க வேண்டும். சொர்க்கத்தில் நீங்கள் எல்லாம் நபிமார்கள் என்பதற்காக சொர்க்கத்தில் நீங்கள் உயர் அந்தஸ்திலும் நாங்கள் தாழ்ந்த அந்தஸ்திலும் இருந்து சொர்க்கத்தில் நாங்கள் பிரிந்து விடக்கூடாது யா ரசூலல்லாஹ், உங்களோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். என்ன செய்ய வேண்டும் யா ரசூலல்லாஹ்? சுஜூதை அதிகம் அதிகம் செய்யுங்கள், அதிகம் அதிகம் தொழுது வாருங்கள், என்னோடு நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த நன்மைகளை பெற்றுத் தருவது இந்த புனிதமிக்க இந்த ஆலயம். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பு 133வது நபிமொழி. ஒரு அடியான் ஆதமுடைய மகன் சுஜூது செய்யும் பொழுது சைத்தான் அவனை பார்க்கிறானாம். பார்த்து கொண்டு சைத்தான் சொல்லுகிறானாம், எனக்கு கேடு வந்து விட்டது. ஆதமுடைய மகன் சுஜூது செய்ய கட்டளை இறைவன் பிறப்பித்த பொழுது இதோ சுஜூது செய்கிறான், ஆகவே அவனுக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டதே. சுஜூது செய்ய நிராகரித்த காரணத்தினால் எனக்கு நரகம் கிடைத்து விட்டதே என்று சொல்லி சுஜூது செய்கிற அடியானை விட்டும் சைத்தான் ஓடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமில் 133வது நபிமொழியாக பார்க்கலாம். புகாரியில் 3229வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைத்து ஃபர்லான தொழுகை எதிர்பார்த்து சுன்னத்தான தொழுகை தொழுது அல்லாஹ்வுடைய பள்ளியில் ஒலு முறியாமல் வீணான பேச்சுக்களில் ஈடுபடாமல் தஸ்பீகளை செய்து ஃபர்லான தொழுகை எதிர்பார்த்து ஒரு இறை விசுவாசி பள்ளியில் இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா ஒரு வானவரை அனுப்புகிறாராம். அந்த வானவர், அல்லாஹுவே அவருக்கு நீ கருணை புரி, அல்லாஹுவே அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று வானவர்களுடைய பிரார்த்தனைகளை பெற்றுத் தருகிற ஒரு பாக்கியம் நிறைந்த வீடு இந்த புனித இந்த பள்ளி வாயில். இந்த பள்ளி வாயில்கள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய பள்ளி வாயில்கள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய வானவர்களுடைய தொடர்பு அடிக்கடி இருக்கக்கூடிய ஆலயம் அல்லாஹ்வினுடைய பள்ளி வாயில். ஜும்மா வந்தால் வானவர்கள் வாசலிலே வந்து நிற்கிறார்கள். யாரெல்லாம் பள்ளியில் முதலாவது வந்தவர் யார், இரண்டாவது வந்தவர் யார், மூன்றாவது வந்தவர் யார் என்று குறிப்பிடுத்து இமாம் உரை நிகழ்த்துவதை கேட்கிற ஆலயம் அல்லாஹ்வினுடைய வீடு பள்ளி வாயில். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் அன்பர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பள்ளியோடு தொடர்பு இருக்கிற அன்பர்களுக்கு பாங்கி யாராவது சொன்னால் அந்த பாங்கோசையை கேட்கிற மக்கள் எல்லாம், பாங்கோசையை கேட்கிற ஜின் வர்க்கத்தினர்கள் எல்லாம், பாங்கோசையை கேட்கிற வானவர்கள் எல்லாம் அந்த பாங்கு சொல்கிற மனிதருக்காக மறுமை நாளில் பரிந்து பேசுவார்கள் அல்லாஹ்விடத்திலே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பாங்கு சொல்லுகிற ஒரு அடியானுடைய ஓசையை கேட்கின்ற மனிதர்கள், ஜின்கள், வானவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள், உங்களுக்காக மறுமையில் பரிந்து பேசுவார்கள் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 3679வது நபிமொழி. முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1157வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் பள்ளியோடு மக்களை அதிகம் அதிகம் தொடர்பு வைக்க ஆர்வம் ஊட்டுகிறார்கள். பாருங்கள், அப்துல்லா இப்னு உம்மி மக்தும், கண்ணு தெரியாத ஒரு நபித்தோழர், யா ரசூலல்லாஹ், கைப்பிடித்து கூட்டி வர எனக்கு ஆள் இல்லை, நானும் ஜமாத்தோடு வந்து தொழ வேண்டுமா, வீட்டில் தொழட்டுமா யா ரசூலல்லாஹ்? அப்படியா, நீங்கள் வீட்டில் தொழுங்கள் என்றார். திரும்ப போகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு, பாங்கோசை காதில் விழுகிறதா உம்மி மக்தூமே என்றார். விழுகிறது யா ரசூலல்லாஹ். அப்படியானால் நீங்கள் எப்படியாவது பள்ளிக்கு வந்துதான் ஆக வேண்டும் என்றார். பள்ளியோடு மக்களுடைய தொடர்பை அல்லாஹ்வுடைய ரசூல் வலியுறுத்தி சொன்ன நபிமொழிகள் இந்த நபிமொழிகள். அதே போல பாருங்கள், 4602வது நபிமொழி. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி அஹமதிலே இடம்பெறுகிறது. அவர்கள் சொல்லுகிறார், நாங்கள் எல்லாம் இளைஞர்கள், மதீனா நகரில் எப்பொழுது பார்த்தாலும் மஸ்ஜிது நபவியில் அதிகம் அதிகம் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தோடு தொடர்பு வைக்கக்கூடியவர்களாக இருப்போம். எங்களுடைய அதிகப்படியான நேரம் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தோடு தான் இருக்கும் என்று அந்த சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளை நம்மை பார்க்க முடிகிறது. நண்பர்கள்,
சகோதரர்களே, அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஸாபுன் நஸஅ ஃபீ இபாதத்தி ரப்பி, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் ஊறிய இளைஞன், வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மஸாஜித், பள்ளியோடு அதிகம் தொடர்பு இருக்கக்கூடிய இளைஞன், தொடர்பு இருக்கக்கூடிய மனிதர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்தது பாருங்கள், வரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி இஜ்தமஅ அலைஹி வ தஃபர்ரக அலைஹி. இவர்கள் யார் என்றால், இந்த உலகத்தில் அவர்கள் யாரையாவது நேசிப்பதாக இருந்தால் அது அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும்தான் இருக்கும். யாரையாவது அவர்கள் பகைமை கொள்கிறவர்களாக இருந்தால், வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளுபவர்களாக இருந்தால், வெறுக்கிறவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் இருக்கும். வெறுப்பாக இருந்தாலும் நேசமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே தான் அவர்கள் நேசிப்பார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும்தான் அவர்கள் வெறுப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பிலே பாருங்கள், 5015வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார், மறுமை நாளில் அல்லாஹு தஆலா என்னை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டியே ஒருவரை நேசித்தவர் எங்கே என்று அல்லாஹ் கேட்பானாம். என்னை கண்ணியப்படுத்துவதற்காக என்றால் அல்லாஹ்வுக்காகத்தான் நான் இவரை நேசித்தேன். அவருடைய அழகுக்காக வேண்டி அல்ல, அவருடைய பொருளாதாரத்திற்காக வேண்டி அல்ல, அவருடைய பேச்சு சாதுர்த்தியத்திற்காக வேண்டி அல்ல, அவருடைய குடும்பத்திற்காக வேண்டி அல்ல, அவருடைய வேறு வேறு அந்தஸ்துகள் தகுதிக்காக வேண்டி அல்ல. நான் நேசிப்பது அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும்தான் என்று அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே நேசித்தாரே அவரை அல்லாஹு தஆலா அழைக்கிறான் மறுமை நாளில். என்னை கண்ணியப்படுத்தி, என்னை முன்னிலைப்படுத்தி, எனக்காக வேண்டியே நேசித்த அந்த அடியான் எங்கே என்று அல்லாஹு தஆலா அழைத்து, இதோ என்னுடைய நிழல் உனக்கு, இந்த நிழலில் வந்து நின்று கொள் என்று அல்லாஹ் மறுமை நாளில் அவரை அழைத்து கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5016வது நபிமொழி. ஒரு மனிதரை பார்ப்பதற்காக வெளியூருக்கு சென்ற ஒரு சம்பவம். அப்படியே அவர் நடந்து வரும் பொழுது வழியில் ஒரு வானவர் குறுக்கிட்டு அமர்ந்து கொண்டு, எங்கே செல்லுகிறீர் என்று கேட்டார். அவர் சொன்னாராம், என்னுடைய நண்பரை நான் பார்க்க செல்லுகிறேன் என்று சொன்னாராம். வானவர் திரும்ப கேட்டாராம், நீ கொடுத்ததை ஏதாவது வாங்குவதற்கா செல்லுகிறீர், ஏதாவது பிரதி உபகாரம் எதிர்பார்த்தா செல்லுகிறீர் என்றாராம். இல்லை, வேறு எதற்காக செல்லுகிறீர்? நான் அவரை அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்த என்னுடைய ஒரு சகோதரர், அவரை பார்க்க செல்கிறேன் என்றார். வானவர் சொன்னாராம், யாருக்காக வேண்டி நீ நேசித்தாயோ அந்த அல்லாஹ் உம்மையும் நேசித்து விட்டான் என்று நீ தெரிந்து கொள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5016வது நபிமொழி. அன்பர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் 5997 புகாரியில், அன்பு காட்டாதவர் அன்பு காட்டப்பட மாட்டார், அன்பு காட்டாதவர், நேசம் வைக்காதவர் நேசிக்கப்பட மாட்டார், அன்பு காட்டாதவர் நிச்சயம் அன்பு காட்டப்படவே மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் இந்த நட்பு என்பது சாதாரணப்பட்ட ஒன்று அல்ல, இபாதத்துகளை பாதிக்கக்கூடியது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5014வது நபிமொழி. நீங்கள் ஒரு மனிதரை நேசித்து ஏதாவது கோபதாபத்திற்காக வேண்டி நீங்கள் கோபிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அளவுகோல் என்ன தெரியுமா? 3 நாள் தான் உங்களுக்கு அனுமதி. 4வது நாள் முந்திக் கொண்டு சலாம் கொண்டு பேசுகிறவர் அவர்களில் சிறந்தவர் என்றார்கள். அப்படி 3 நாளும் தாண்டி 4வது நாள் வந்துவிட்டால் அது உங்களுடைய அமல்களை பாதிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை கூர்ந்து கவனியுங்கள். திங்கள் வியாழன் 2 நாள் உங்களுடைய அமல்கள் வானவர்கள் எடுத்துக்கொண்டு போய் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கக்கூடிய நாள். அப்படி இபாதத்துகளை எடுத்துக்கொண்டு போய் வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைப்பார்களாம், ஒரு சில மனிதர்களை தவிர. அவர்கள் யார்? சண்டையிட்டு, சகோதரர்கள் மத்தியிலே சண்டையிட்டு 3 நாள் கடந்த பிறகும் அவர்கள் மத்தியில் சமாதானமாகவில்லையானால் அல்லாஹ் சொல்லிவிடுவானா மலக்குமார்களிடத்தில், சமாதானம் ஆகும் வரை அவர்களுடைய அமல்களை சிறிது நிறுத்தி வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். நிறுத்தி வையுங்கள், அவர்களுடைய அமல்களை மேலே கொண்டு வராதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். சமாதானமாக வேண்டும். காரணம், நேசம் என்பது, பாசம் என்பது விலை மதிக்க முடியாதது. நீங்களும் நானும் எத்தனை கோடி ரூபாய் செலவழித்தாலும் என்னை நீங்களும் உங்களை நானும் நேசிக்க முடியாது. அல்லாஹ்வா பார்த்து கொடுக்கக்கூடிய நிஅமத். ஆகவேதான் 3வது அத்தியாயத்தின் 103வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நிஅமத்துல்லாஹி அலைக்கும், நிஅமத்துல்லாஹி அலைக்கும் இது குன்தும் அஅதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹதும் பிநிஅமத்திஹி இஹ்வானன் வகுன்தும் அலா ஸஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார். என்னுடைய அருள் கொடைகளை நினைத்து பாருங்கள். உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் வேறுபட்டு இருந்தது. குரோதங்களால், வெறுப்பு உணர்வால்,
பகைமையால் உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் மாறி மாறி இருந்தது. நான் என்னுடைய அருளால் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் ஒரு பிணைப்பை உண்டாக்கினேன், பாசத்தை உண்டாக்கினேன், நெருக்கத்தை உண்டாக்கினேன். எந்த அளவுக்கு என்றால், மக்காவில இருந்து நாடு துறந்து வந்த போது வீட்டையே கொடுத்தீர்கள். 2 மனைவி உள்ளவர்கள் ஒரு மனைவியை விவாகரத்து செய்து உன்னுடைய சகோதரனுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இல்லாவிட்டால் நீங்கள் இல்லை, நீங்கள் இல்லாவிட்டால் அவர்கள் இல்லை. இந்த உள்ளத்தில் அந்த பாசத்தன்மையை உண்டாக்கியவன் யார்? நான். அதை உங்களுடைய குறும்புத்தனங்களுக்காக வேண்டி வெறுமனே பகைமை கொண்டாடி அது 3 நாளை கடந்து விட்டால் இபாதத்துகளை நிறுத்தி வையுங்கள் என்கிறான் அல்லாஹ். வானவர்களுக்கு கட்டளை, இபாதத்தை நிறுத்தி வையுங்கள் அவர்களுக்கு மத்தியில் சமணமாகும் வரை என்று சொல்லுகிற அளவுக்கு நட்பு என்பது விலை மதிக்க முடியாத நண்பர்களே, சாதாரணப்பட்ட ஒன்று அல்ல. அந்த நட்பை எதற்காக வேண்டியும் நாம் இழந்துவிடக் கூடாது. அந்த நட்பு வலுப்பெற பாடுபட வேண்டுமே தவிர, அந்த நட்பு மேலும் மேலும் ஒரு இணக்கம் உண்டாக அது உபகாரமாக வேண்டுமே தவிர, அந்த நட்பின் மூலம் உங்களை நானும் என்னை நீங்களும் நேசித்து ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலம் இஸ்லாத்திற்கு பல்வேறு வகையான நலப்பணிகளை ஆட்ட வேண்டுமே தவிர, அந்த நட்புக்கு ஒரு குந்தகம் ஏற்படுகிற வகையில் வந்தால் அது இபாதத்துகளை பாதித்துவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பிலே பார்க்கலாம், 3 தன்மைகள் யாருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விட்டதோ அவர்கள் ஈமானின் சுவையை பெற்றுவிட்டார்கள், ஈமானில் முழுமை அடைந்து விட்டார்கள். அது என்னவாம்? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் இந்த உலகத்தை காட்டிலும் நேசிப்பது, உயிரை காட்டிலும் நேசிப்பது. இரண்டாவது அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு அடியானை நேசித்து அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு அடியானை வெறுக்கின்ற மனோபாவம். 3வது, நெருப்பில் உங்களை தூக்கி வீசுவதை காட்டிலும் நீங்கள் அதிகம் பயப்பட வேண்டும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை. இந்த 3ம் உங்களுடைய உள்ளத்தில் ஆழப்பதிந்தால் ஈமானின் சுவையை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள், ஈமானில் நீங்கள் முழுமையடைந்தீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். 37வது அத்தியாயம் 51 முதல் 57 வரை உள்ள வசனம். அன்பர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி வெறுக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி வெறுக்க வேண்டும் என்றால் என்ன? உலகத்து காரியத்திற்காக வேண்டி அல்ல, மார்க்க காரியத்திற்காக. மார்க்கத்தை கிண்டல் செய்தாலோ, இபாதத்துகளை கேலி கூத்தாக்கினாலோ, மறுமையோடு விளையாடினாலோ, அல்லாஹ்வை பற்றி பேசும் பொழுது சிரிப்பு கேலி கூத்துகள் உண்டானாலோ அவர்களோடு நட்பு வைத்தல் கூடாது. அது குறித்து அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் யாரோடு நட்பு வைக்க வேண்டும், யாரோடு பகைமை கொண்டாட வேண்டும் என்கிற ஒரு தனி பாடத்தை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகிறான். அது வேறு விஷயம். மறுமையை கிண்டல் செய்வர்களோடு நீங்கள் நண்பர்களாக இருந்தால் என்ன நிலை ஏற்படும் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம். 37வது அத்தியாயத்தின் 51 முதல் 57 வரை உள்ள வசனம். சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகள் அங்குமிங்குமாக அமர்ந்து இருக்கையில் அமர்ந்து பேசிக் கொள்ளுகிற ஒரு சம்பவத்தை பாருங்கள். ஒரு சொர்க்கவாசி இன்னொரு சொர்க்கவாசி இல்லத்திலே சொல்லுகிறார், யகூலு இன்னக லமினல் முஸத்திகீன். தோழரே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உலகத்தில் நாங்கள் எல்லாம் நண்பர்களோடு இருக்கும் பொழுது என்னுடைய நண்பன் கேட்டான், இன்னுமா நீ அந்த மறுமையை நம்புகிறாய் என்று என்னிடத்தில் உலகத்தில் வைத்து கேட்டான். அது மட்டுமல்ல, ஐதாமித்னா வகுன்னா துராபன் வஇலாமன் அஇன்னா லமதீனூன். இறந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு நற்கர்மங்களுக்கு கூலி கொடுக்கப்படும் என்று இன்னுமா நீ நம்புகிறாய் என்று என்னிடத்தில் என்னுடைய நண்பன் கேட்டான் என்று ஒரு சொர்க்கவாசி இன்னொரு சொர்க்கவாசி இடத்திலே சொல்கிறார். அவர் திரும்ப கேட்கிறார், அல்லது அவரிடத்தில் கேட்கப்பட்டது, உன்னுடைய நண்பனை நீ பார்க்க விரும்புகிறாயா? எந்த நண்பன்? மறுமையை கிண்டல் செய்த நண்பன், இஸ்லாத்திற்கு விரோதமாக நடந்த நண்பன். அவனை நீ பார்க்க விரும்புகிறாயா என்று கேட்ட பொழுது இந்த இறை விசுவாசி சொன்னாராம், ஆமாம், நான் பார்க்க விரும்புகிறேன். கால ஹல் அன்தும் முத்தலிஊன். அவரை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா? ஃபத்தலஅ ஃபரஆஹு ஃபீ ஸவாஇல் ஜஹீம். அவர் அப்படி எட்டி பார்க்கும் பொழுது நரகத்தினுடைய நடுப்பகுதியில் அவருடைய நண்பர் இருந்தார். அப்பொழுது இவர் சொல்லுகிறார், காலத்தல்லாஹி இன் கிதுத்த லத்துர்தீன். அல்லாஹ்வின் சத்தியமாக என்னையும் சேர்த்து அழிக்க பார்த்தாயே நண்பனே என்று இவர் கேட்பாராம். மேலும் சொல்லுவாராம், வலௌலா நிஅமத்து ரப்பி லகுன்து மினல் முஹ்லரீன். என்னுடைய ரப்புடைய உதவி மட்டும் எனக்கு இல்லாவிட்டால் நானும் உன்னோடு சேர்ந்த நரகத்திற்கு வந்திருப்பேன் என்று அந்த நண்பர் சொல்லுகிற சம்பவத்தை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் நமக்கு நினைவுபடுத்துகிறான். நண்பர்களே, ஆகவே தீய நண்பர்களோடு பழக்க வழக்கங்கள் வைத்தல் கூடாது, ஈமானை பாதிக்கிற வகையில்.
அவர்களோடு சேர்ந்தால் தொழ முடியாது, அவர்களோடு சேர்ந்தால் தக்குவா இருக்காது, அவர்களோடு சேர்ந்தால் இபாதத்துகளை கேலி கூத்துகள் உண்டாக்குவார்கள், அவர்களோடு சேர்ந்தால் அல்லாஹ்வை பற்றி பேசினால் சிரிப்பார்கள், மறுமையை பற்றி பேசினால் கிண்டல் அடிப்பார்கள். அப்படிப்பட்ட நண்பு கூடாது. அல்லாஹ்வுக்காக வேண்டி வெறுத்து ஒதுக்கினால் உங்களுக்கு அரசுடைய நிழல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அடுத்தது அல்லாஹ் தஆலா நமக்கு, அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொன்னது, வரஜுலுன் தலபத்துஹு இம்ராஅத்துன் ذات منصب وجمال فقال إني أخاف الله. அழகான பெண், குடும்பத்திலே பாரம்பரியமான பெண் விபச்சாரத்திற்கு அழைக்கும் பொழுது அல்லாஹுவே நான் அஞ்சுகிறேன் என்று ஒதுங்குகிற அந்த அடியான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எவ்வளவோ சம்பவங்களை உதாரணமாக சொல்லலாம். உங்களுக்கு ஒன்றை சொல்லவா? ஒரு பாறை, ஒரு 3 மனிதர்கள் பயணம் செய்யும் பொழுது வேகமாக காற்றடித்து ஒரு குகையில் போய் தஞ்சம் புகுந்தார்கள். அந்த குகையை ஒரு பாறாங்கல் உருண்டு வந்து அந்த குகையை அடைத்த ஒரு சம்பவம். 3 பேரும் எவ்வளவோ முயற்சி செய்கிறார்கள், அந்த பாறையை அகற்ற முடியவில்லை, கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகிவிட்டார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஒரு மசூரா செய்கிறார்கள், ஆலோசனை. நாம் செய்த நற்கர்மங்களை, நாம் நம்முடைய வாழ்வில் அல்லாஹுவை அஞ்சி ஏதாவது பாவத்திலே இருந்து ஒதுங்கி இருந்தாலோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஏதாவது நல்ல காரியங்கள் செய்திருந்தாலோ அதை சொல்லி அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவதை தவிர நமக்கு வேறு எந்த மார்க்கமும் இல்லை என்று முடிவுக்கு வருகிறார்கள். அதில் ஒரு மனிதர் செய்கிற துவா, 3 பேரும் ஒவ்வொரு துவா செய்கிறார்கள். பிறகு அந்த பாறை விலகி வெளியே வருகிறார்கள். அதில் ஒரு மனிதர் செய்கிற துவா என்ன தெரியுமா? அல்லாஹுவே, உனக்கு தெரியாதது ஒன்றுமல்ல, எனது குடும்பத்தில் ஒரு பெண் இருந்தால் அந்த பெண் மிக அழகானவள், எப்படியாவது அடைய வேண்டும் என்கிற முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்தேன். ஒரு நாள் அதற்குரிய அவகாசம் கிடைத்தது. எப்படி என்றால், அந்த பெண்ணுக்கு பொருளாதாரம் ஒரு நாள் தேவைப்பட்டது. என்னிடத்தில் வந்து வறுமையை சொல்லி பொருளாதாரம் கேட்டு வந்தால், நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக பொருளாதாரம் தந்தால் என்னுடைய ஆசைக்கு நீ இணங்குவாயா என்றேன். அந்த பெண்ணுடைய வறுமைக்காக வேண்டி அந்த பெண் இணங்குகிறேன் என்று என்னிடத்தில் ஒப்புதலும் அளித்தாள். நான் அந்த பொருளாதாரத்தை கொடுத்து விபச்சாரம் செய்ய முற்படும் பொழுது அந்த பெண் என்னிடத்திலே சொன்னால், அடியானே அல்லாஹுவை பயந்துகொள் என்றான். நான் உடனே அந்த பெண்ணுக்குரிய பொருளாதாரத்தை கொடுத்து, அல்லாஹுவே உனக்காக வேண்டி அதை தீயதிலிருந்து நான் விலகினேனே, ஆகவே எங்களை இந்த தீமையிலிருந்து பாதுகாப்பாயாக என்று சொன்னவுடன் பாறை மிக லேசாக விலகியது என்று பார்க்கிறோம். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வாய்ப்பு கிடைத்து, எப்படிப்பட்ட வாய்ப்பாம்? அழகான பெண், குடும்ப பாரம்பரியமான பெண், நல்ல செல்வாக்குள்ள பெண் உங்களை அழைக்கும் பொழுது வாய்ப்பு உண்டு, யாரும் பார்க்கவில்லை என்கிற ஒரு நிலையில் கூட அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், இதெல்லாம் பெரும்பாவம் என்று சொல்லி நீங்கள் விலகினால் அரசுடைய நிழல் உங்களுக்கு உண்டு. அரசுடைய நிழல் உங்களுக்கு உண்டு. 17வது அத்தியாயம் அல்லாஹ் சொல்கிறான், 32வது வசனம், வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா வஸஅ சபீல். விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள், அது ஒரு தீயது, மானக்கேடானது, அது உங்களை தீய வழியில் கொண்டு போய் சேர்க்கும் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். 25வது அத்தியாயத்தின் 69வது வசனத்தில் அந்த எச்சரிக்கை இன்னும் கொஞ்சம் கடுமையாகிறது. யுலாஅஃபு லஹுல் அஸாபு யௌமல் கியாமத்தி வ யஹ்லுது ஃபீஹி முஹான். அவர்களுக்கு 2 மடங்கு தண்டனை. விபச்சாரம் செய்கிறவர்களுக்கு, கொலை செய்கிறவர்களுக்கு, இஸ்லாத்திற்கு துரோகம் விளைவிக்கக்கூடியவர்களுக்கு 2 மடங்கு தண்டனை என்றும் அல்லாஹு தஆலா அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? வரஜுலுன் தஸத்தக அஹ்ஃபா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு. வலதுகை கொடுக்கிற தர்மம் இடதுகைக்கே தெரியாது, அவ்வளவு ரகசியமாக அந்த தோழர்கள் தர்மம் கொடுப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த தர்மத்தை அல்லாஹ் சொல்கிறான். 2வது அத்தியாயம் 254வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லு அன் யஅதிய யௌமுல் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஸஃபாஅத்துன். பேரமோ நட்புறவுகளோ எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த நாள் வருவதற்கு முன்னதாக அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 9வது அத்தியாயம் 111வது வசனம், இன்னல்லாஹ் அஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. சொர்க்கம் உண்டு என்று
அல்லாஹு தாலா உங்களிடத்திலே கூறி உங்களுடைய பொருளாதாரத்தையும் உயிரையும் அல்லாஹ் விலைக்கு கேட்கிறான். சொர்க்கம் வேண்டுமா? தருகிறேன். பொருளாதாரத்தையும் உயிரையும் நான் கேட்கும் பொழுதெல்லாம் நீங்கள் தந்தால் உங்களுக்கு நான் சொர்க்கம் தருகிறேன் என்று அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே அந்த தர்மத்தை குறித்து சொல்கிறான். 3வது அத்தியாயம் 134வது வசனம். இறை விசுவாசிகள் யாரென்றால் அவர்கள் கஷ்டமான நேரத்திலும் சந்தோஷமான நேரத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வாரி அவர்கள் செலவு செய்வார்கள். கஞ்சத்தனத்தை அவர்கள் நினைத்து பார்க்க மாட்டார்கள். கஞ்சத்தனம் அவருடைய உள்ளத்திலே இருக்காது என்றும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்படிப்பட்ட தர்ம சிந்தனை உடையவர்களுக்கும் அரசுடைய நிழல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொன்னது என்ன நண்பர்களே? வரஜுலுன் ذكرallahu خاليا ففالت عيناه. தனிமையில் இருந்து கொண்டு அழுத கண்கள், தனிமையில் இருந்து கொண்டு அழுத அடியார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கறந்த பால் மடி புகாத வரை அவர்கள் நரகமே செல்ல முடியாது. யார்? தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை அஞ்சினார்களே அவர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான துளி 2 துளி. ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுகிற பொழுது மேனியிலிருந்து வருகிற இரத்த துளி. இன்னொன்று தனிமையில் இருந்து அழுகிற பொழுது வருகிற கண்ணீர் துளி. யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வை அஞ்சி அந்த அடியான் அழுகிற பொழுது அவருடைய கண்ணிலே இருந்து புறப்படுகிற துளி. அல்லாஹ் சொல்கிறான் 21வது அத்தியாயத்தின் 49வது வசனம், அல்லதீன யஹ்ஷவுன ரப்பஹும் பில் கைப். அவர்கள் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை அஞ்சுகிற மக்கள், மறைவாக இருந்து கொண்டு அல்லாஹ்வை அஞ்சுகிற மக்கள். வஹும் மினஸ் ஸாஅத்தி முஸ்பிகூன். அந்த நாளையும் அவர்கள் அஞ்சுகிற மக்கள் என்று அல்லாஹ் மறைவாக அஞ்சுகிற மக்களை பற்றி சொல்கிறான். 67வது அத்தியாயம் 12வது வசனம், இன்னல்லதீன யஹ்ஷவுன ரப்பஹும் பில் கைப். மறைவாக அல்லாஹ்வை அவர்கள் அஞ்சுவார்கள். லஹும் மஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர். அப்படி மறைவாக அஞ்சுகிற மனிதர்களுக்கு பெரிய நன்மை உண்டு. சாதாரண நன்மை அல்ல, அபரிவிதமான நன்மை உண்டு என்றும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். 57வது அத்தியாயம் 28வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ். ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயப்படுங்கள். வ ஆமினு பிரசூலிஹி. தூதர்களின் மீது நம்பிக்கை வையுங்கள். யுதீக்கும் கிஃப்லைன் மிர் ரஹ்மதி. 2 அருள் கொடைகளை உங்களுக்கு நான் தருவேன். வ யஜ்அல் லக்கும் நூரன். ஒரு ஒளியை உங்களுக்கு நான் வழங்குவேன். தம்சூன பிஹி. அந்த ஒளியை கொண்டு நேர்வழியில் நடப்பீர்கள். வ யஃபிர் லக்கும். உங்களுடைய பாவங்களை மன்னிப்பேன். வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். தனிமையில் அஞ்சுகிற மக்களுக்குரிய ஆஃபர், கிராண்ட் ஆஃபர். 2 அருள் கொடைகளை தருவானாம், ஒரு ஒளியை தருவானாம். அந்த ஒளியை கொண்டு நேர்வழியில் நடப்பீர்களாம், உங்களுடைய பாவத்தையும் மன்னிப்பானாம், பெரிய கூலி உங்களுக்கு உண்டுமாம். மறைவாக தனிமையில் இருந்து கொண்டு அஞ்சுகிற மக்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகிற கடுமையான பரிசுகள் அன்பர்களே. அதிகம் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் பல இடங்களிலும் அதை ஞாபகப்படுத்துகிறான். உங்களுக்கு தெரியுமா, தனிமையில் அழுத ஒரு நபி தோழர் எதற்காக வேண்டி அழுதார்? குடும்பத்தை நினைத்தோ, பொருளாதாரத்தை நினைத்தோ, வசதி வாய்ப்பை நினைத்தோ அவர் அழவில்லை. அமல்கள் பாழாகி போய்விட்டதே என்பதற்காக வேண்டி அழுத நபி தோழர். உங்களுக்கு தெரியுமா, திருக்குர்ஆனில் பாருங்கள், சாபித் பின் கைஸ் என்கிற நபி தோழர். இந்த செய்தி 3613 நபிமொழியாக புகாரியிலே பார்க்கலாம். 49வது அத்தியாயத்தின் 2வது வசனம். இந்த வசனம் ஒரு நாள் இறங்கியது. வசனம் என்ன சொல்லுகிறது? தூதருக்கு முன்னிலையில் யாராவது குரலை உயர்த்தி பேசினால் அவர்களுக்கு தெரியாமலேயே அல்லாஹ் அவருடைய நன்மைகளை அழித்து பாழாக்கி விடுவான். இந்த வசனம் இறங்கியவுடன் அப்துல்லா பின் கைஸ் ரலியல்லாஹு சாபித் பின் கைஸ் அவர்கள் வீட்டிலே அமர்ந்து கொண்டு தேம்பி அழுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க என்னுடைய தோழர் சாபித் பின் கைஸ் என்று விசாரிக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஆள் அனுப்பும் போது வீட்டிலே அழுகிறார். அழைத்து வர சொல்லி கேட்டால் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களுக்கு முன்னால் எத்தனை முறை நான் குரலை உயர்த்தி பேசியிருப்பேன், என்னுடைய அமலெல்லாம் பாழாய் போய்விட்டதே. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாபித் பின் கைஸ் அவர்களே, உங்களுக்குரியதல்ல, வேண்டுமென்றே குரலை உயர்த்தி வம்புதும்புகளுக்கு ஈடுபடுகிற மக்களுக்குரிய வசனம் அது, உங்களுக்குரியதல்ல என்று சமாதானம் சொன்ன பிறகு அழுகி அந்த தோழர் நிப்பாட்டினார் என்று பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி முஸ்லிமில் 1465வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நாள் அப்துல்லா பின் மசூத் அவர்களிடத்தில், என் முன்னிலையில் நீங்கள் திருக்குர்ஆனை ஓதுங்கள், பிறர் ஓத நான் கேட்க வேண்டும் என்று சொன்ன ஒரு சம்பவம். அப்படி ஓதும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் முன்னிலையில் 4வது அத்தியாயம் 41வது வசனம் ஓதப்பட்டது. ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின்
வஜினா பிக அலா ஹஉலாஇ ஷஹீதா. மறுமை நாளில் ஒவ்வொரு கூட்டத்தினரையும் சாட்சியங்களோடு நாம் கொண்டு வரும் பொழுது, அந்த சாட்சிக்காக வேண்டி உங்களையும் நான் அழைத்து வரும் பொழுது என்று சொல்லும் பொழுது, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். தாடி நனையக்கூடிய அளவுக்கு அழுத ஒரு சம்பவம். அன்பர்களே, இப்படி அல்லாஹுவை அஞ்சி ஒரு அடியான் அழும் பொழுது அது அபரிவிதமான ஒரு பாசத்தை அல்லாஹு தஆலா உங்கள் மத்தியிலே ஏற்படுத்தி அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு மத்தியிலே நெருக்கம் உண்டாக வாய்ப்புண்டு. 5வது அத்தியாயம் 118வது வசனம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் முழுக்க, இரவு முழுக்க ஓதி ஓதி அழுத ஒரு வசனம். கேள்விப்பட்டதுண்டா நீங்கள்? அந்த ஒரே வசனத்தை மட்டும்தான், 4 வரி. அந்த 4 வரி உள்ளடக்கி இருக்கிற 3 வரி தான் இருக்கிற அந்த வசனத்தை மட்டுமே தான் தக்பீரில் ஓதி இருக்கிறார். விசேஷமாக ருக்கு சுஜூதில், விசேஷமாக தூதர்களுக்குரிய தொழுகையில் ஓதி இருக்கிறார். அந்த வசனத்தை ஓதி ஓதி விடிய விடிய அழுது சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு என்னானது என்று சொல்லுகிற அளவுக்கு ஓதி அழுத ஒரு வசனம் 5வது அத்தியாயத்தின் 118வது வசனம். என்ன வசனம்? இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக. அல்லாஹுவே, இவர்கள் உன்னுடைய அடியார்கள், நீ மன்னித்தாலும் அவர்கள் உன்னுடைய அடியார்கள். வயின் தஃபிர் லக்கும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். இந்த அடியார்களை நீ தண்டித்தாலும், இந்த அடியார்களை நீ மன்னித்தாலும் அவர்கள் உன்னுடைய அடியார்கள் யா அல்லாஹ் என்கிற ஒரு வசனம். ஈசா நபி மறுமையில் சொல்லுகிற ஒரு வசனம். முந்தைய நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு ஒப்படைத்து விடுவார்கள். அல்லாஹ் இவர்கள் எல்லாம் உன்னுடைய அடியார்கள், மன்னித்தாலும் மன்னிக்காவிட்டாலும் உன்னுடைய ரைட்ஸ் என்பார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஓதி 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 விடிய விடிய ஓதி என்னுடைய உம்மத்து, என்னுடைய உம்மத், என்னுடைய உம்மத் என்று அழுத பொழுது அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி, முஹம்மது எதற்காக வேண்டி அழுகிறார் என்று போய் கேளுங்கள் என்று சொல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த வசனத்தை எடுத்து சொல்லி, நீ நாடினால் நீ அவர்களை தண்டித்தாலும் உன்னுடைய அடியார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, என்னுடைய அடியார்கள் காப்பாற்றப்பட வேண்டும், என்னுடைய உம்மத் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது அல்லாஹு தஆலா சொன்ன வாக்கென்ன? முஹம்மதே, உம்முடைய உம்மத்திற்கு அநீதி இழைக்கப்படாது, சபூராக இருங்கள், பொறுமையாக இருங்கள், அழுதையை நிப்பாட்டுங்கள் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்காக வேண்டி ஒரு நாள் முழுக்க, இரவு முழுக்க அழுத அல்லாஹ்வுடைய ரசூல். அவருக்கு துரோகம் செய்ய நமக்கு எப்படி மனம் வரும் அன்பர்களே? அந்த அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை ஹராம் என்று தெளிவாக சொல்லி இருக்கும் பொழுது அவருக்கு மாறு செய்ய எப்படி நமக்கு மனம் வரும் அன்பர்களே? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நமக்காக வேண்டியே ஆயுளுக்கு நம் வாழ்க்கை முழுக்க அர்ப்பணம் செய்தார்கள். என்னுடைய உம்மத், என்னுடைய உம்மத், என்னுடைய உம்மத். மறுமையில் பாருங்கள், ஒரு சில நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்காக வேண்டி எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறார்கள் என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கவிருக்கிறோம் அன்பர்களே. ஆகவே அல்லாஹ்வுடைய ரசூல் கூறிய இந்த 7 பண்புக்குரியவர்களாக நாம் மாறி அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலை பெறுகின்ற நல்லவர்களாக நாம் மாற வேண்டும் அன்பர்களே. அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலுக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். மறுமை நாளில் நிழலே இருக்காதாம், அல்லாஹ்வுடைய நிழல் மட்டும்தான் இருக்குமாம். என்னுடைய நிழலில் 7 பேரை அழைத்து நான் நிழலில் அவர்களை நிற்க வைப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அந்த அரசுக்குரிய நிழலுக்கு உரியவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக.